ராஜமௌழி வந்தார். வந்தவர் உட்கார்ந்து கரை சொல்றது ரொம்ப யோசிச்சாரு. சார் சொல்லுங்க சார் அப்படின்னா. இல்லை சார் ஒரு சீன் நீங்க பிரபாஸோட கால் எடுத்து உங்க தலையில வைக்கணும். ஓகே கதைக்குள்ள கேரக்டர் சொல்லு சார். கதைக்கு அப்படி வைக்கிறது தான் அந்த காட்சி அமைப்புக்கு வலு சேர்க்கணும்னா நான் கட்டாயம் பண்ணுவேன் சார். எனக்கு இந்த மாதிரி விஷயத்துல ஈகோவே கிடையாது. தந்தை பெரியார் படத்தில் நான் பெரியார் நடிச்சிருக்கோம். பெரியாருடைய தந்தை வந்து ஒரு காட்சியில் பெரியார் செருப்பார் நடிச்சிருக்காரு. அதுல கோச்சிட்டு பெரியார் காசிக்கு போனாரு. அந்த மாதிரி காட்சி நான் நடிச்சிருக்கேன். அதுவும் இல்லாம எங்க நடிகர் தினம் சிவாஜி வந்து அவரோட ரொம்ப ஜூனியரான சிவகுமாரனுடைய கால் விரலை வாயில வச்சு அவர் விரலை போட்டு மோதிரத்தை கழுத்து ட்ரை பண்ணுவார். திருமால் பெருமைன்னு ஒரு படத்துல. இந்த உலகமாக நடிகர் தினம் அதெல்லாம் எனக்கு பெரிய உதாரணம் சார். 3 தடவை நேஷனல் அவார்டு வாங்கின மோகன்லால் வந்து சிறைச்சாலை படத்துல கதைப்படி வெள்ளக்காரனுடைய பூட்ஸ் கார்ல இருக்கிற அழுக்க நாக்காலேயே நக்கி கிளீன் பண்ணுவாரு. அதே மாதிரி பிதாமணி நேஷனல் அவார்டு வாங்க நம்ம விக்ரம் தொடர்பு கட்டில் அணிவாங்க நடிப்பார் சார். அதனால காட்சிக்கு அது வலி சேர்க்கணும் நான் நிச்சயமா பண்ணுவேன் சார். கதையை சொன்னாரு. கதையை சொல்லி முடிச்சப்ப சார் கால் எடுத்து தலையில வச்சாதான் சார் இந்த சீனை. இப்போ நீங்க வேண்டாம்னு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் சார். குறைந்தபட்சம் 100 நாள் தான் டைரக்டர் வாயிருந்த அட்லீஸ்ட் 100 டேஸ்னா 100 நாள் இந்த தாடி மீச இந்த வெட்டுக்காயங்கள் எல்லாம் போட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நடிக்க முடியுமா அப்படின்னு காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 10 மணி வரைக்கும் போச்சு இந்த விஷயங்கள்லாம். நான் ஒரு 10 மணிக்கு தனியாக ஒழுங்காக ராஜமௌழி சார் இருக்கேன். சார் ஒரு நிமிஷம் தனியாக பேசுகிறேன் சார். வந்தார் சார். எனக்கு இன்னும் இந்த கேரக்டர் நான் ஃபிட் ஆகணும் டவுட்டாக இருக்குது. ஃபிட் ஆகணும்னு எனக்கு தெரியுது. ஏன் சொன்னால் இந்த இம்சையை நம்மளால் தாங்க முடியுமான்னு ஒரு குழப்பம். ஃபிட் ஆகணும் டவுட்டாக இருக்கு சார். பிரபாஸ் ராணா அளவுக்கு என் பாடி இல்லை சார். சார் என்ன சார் உங்கள் பாடிக்கு என்ன சார் சூப்பராக இருக்கு இருக்கு சார். பட் அவங்கெல்லாம் ஆப்ஸ் எல்லாம் ஏற்றி வச்சிருக்காங்க சார். அதுக்காக ஸ்பெஷல் டயட் ப்ரோட்டீன் டயட்லாம் எடுத்து ட்ரெயினர் எல்லாம் வச்சு அடிக்கணும் சார். இந்த வயசுல எனக்கு அந்த மாதிரி டயட் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிற உடம்பு ரிப்பேர் வேண்டாம். ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா இருக்குது உடம்பு. இருக்கிற உடம்பு ரிப்பேர் பண்ணிட்டு நமக்கு பயமா இருக்கு சார். எனக்கு கட்டப்பா வேற யாரையும் நினைக்க முடியல சார். உங்களுக்கு வேற ஏதாவது சிக்கல் இருந்தால் சொல்லுங்க சார். இல்லை சார் ஒன்று சார். தாடி வீச கதையை வைத்து சொல்லுங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நானும் நாசர் ரம்யா கிருஷ்ணாக்கெல்லாம் ரொம்ப பழைய நண்பர்கள் இல்லையா. நானும் நாசர் ரம்யா அதனால செட்ல வந்து ஒரே குத்து கும்மானம். ஸோ அதனால அவரே வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து தனியாக சொல்றாரு. சார் ஒரு நிமிஷம் சார் நீங்க ரொம்ப செட்ல ஜோக் அடிக்காதீங்க சார். எல்லாரும் ரொம்ப சிரிக்கிறாங்க சார். வேற ரொம்ப சிரிக்கிறாங்க சார். ரொம்ப சீரியஸான சீன் சார். அந்த 3 கெட்டுரு சார் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப திருப்தியான வேலை இங்கே கிடைச்சிட்டு இருக்குது. வருத்தப்படாத மாதிரி சங்க பாட்டு, ராஜா ராணி ஆகட்டும், சங்கர் கூட நண்பன் ஆட்டு, பாகுபலி ஆட்டு கிடைச்சிட்டு இருக்குது. இன்னும் எனக்கு வந்து ஒரு அமிதாப் சார் எல்லாம் நடிக்கிற மாதிரி கேரக்டர் கிடைக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை. சும்மா காதலுக்கு குறுக்க நிற்கிற ஒரு ஹீரோயினுடைய அப்பெல்லாம் நடிக்கிறதுக்கு தான் எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். இதுல ஒரு கார்பரேட் கம்பெனியில ஒரு அக்ரிமெண்ட் வேலை போடுறாங்க. இதை போன்ற வேடத்தில் நான் வேறு படத்தில் நடிக்க மாட்டேன். இது என்னையா வெங்காயம் பேச ஹீரோயினுடைய அப்பனுக்கு சினிமாவில் என்னடையா வேலை? காதலை குறுக்க நிற்கிறதா வேலை? இதை போய் இது மாதிரி ஒரு பாகுபலி கட்டப்பாக்கு அப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டாலும் பரவாயில்ல. அவங்களே அப்படி எல்லாம் அக்ரிமெண்ட் போடுது. இது மாதிரி ஒரு கதாபாத்திரம் நடிக்குமா? என்ன அர்த்தம்? சில ஆரோக்கியமான கதவுகளை கமலஹாசன் சார் தான் திறந்து விட்டுருக்காரு. ஒரு நடிகராக பார்த்தீங்கன்னா நைட் ஷோங்கிற படம் மிக 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 வித்தியாசமான படம். அதுக்கு ஒரே உதாரணம் சொல்றேன். நான் தான் கதாநாயகன். சீட்டு முனையில உட்கார வச்சிருவேன். அப்படி ஒரு கதை. நம்ம எடுக்கிற ஆண்டனி சங்கர் படத்துக்கெல்லாம் அவர் எடுக்கிறார். அவரு நம்ம நண்பன் இந்திரன் சிவாஜியில் அவர் அவர் முழுமையா டைரக்ட் பண்றாரு. நம்ம ஏஎல் விஜய் வந்து அந்த படத்தை தயாரிக்கிறார். என்னுடைய மனநிலை என்னன்னா என்னால டெய்லி ஷூட்டிங் போக முடியாது. ஏன்னா எனக்கு அந்த கேரக்டர்ல ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்படின்றத நடிக்க முடியும். அப்புறம் வந்து எனக்கு ஒரு 10 நாளாவது ரெஸ்ட் வேணும். எனக்கு முக்கியமான இப்ப வாழ்க்கையின் லட்சியம் வந்து என்னோட பேர் தீரன். என் பேரன் தீரன் கூட விளையாடணும். அப்புறம் வந்து எனக்கு இந்த வண்டிச்சோலையில் ஒரு வீடு இருக்கு. ரொம்ப ஊட்டி போற வழியில
அங்க அப்பப்போ மாசத்துக்கு ஒரு 5 நாளாவது போயிருக்கேன். அப்புறம் எங்க அம்மா வந்து கோயம்புத்தூர் இருக்காங்க, அவங்களோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்.